வெல்கம் டு ஒரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் சோனி லிவ்ல தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு ஹிந்தி வெப் சீரிஸான ரியல் காஷ்மீர் ஃபுட்பால் கிளப் வெப் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போகிறோம். அதில் இந்த வெப் சீரிஸை பொறுத்தளவுக்கு டைட்டில்லே நம்மளுக்கு தெரிஞ்சது இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமான்னு 8 எபிசோட்ஸ் கொண்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 8 எபிசோடும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கதைன்னு எடுக்கும்போது இந்த நம்ம ஐபிஎல் பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி ஃபுட்பாலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் லீக் பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்திய தரப்பில் இருந்து. அப்படிப்பட்ட அந்த தரப்பில் கேரளா, மும்பைன்னு சொல்லி ஒவ்வொரு டீமும் பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு டீமை உருவாக்கி அதில் பார்த்திங்கன்னா விளையாட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் போயிட்டுருக்கு. அதை நம்ம கதாநாயகன் பார்க்குறாப்புல. இவரை பொறுத்தளவுக்கு ஒரு ரிப்போர்ட்டராக இருந்துட்டு அவர் இவருக்கு ஃபுட்பால் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். மேலும் பார்த்திங்கன்னா நம்ம காஷ்மீர்லேருந்து ஒரு ஃபுட்பால் டீம் இருக்கணும், அதில் இந்தியா ஃபுல்லாக ஒரு டீம் பார்த்திங்கன்னா விளையாடுறாங்க அப்படிங்கும்போது காஷ்மீரில் பார்த்திங்கன்னா நம்ம தரப்புலேருந்து ஒரு டீமை உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி வேலையை குவிட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அந்த வேலைக்கு இறங்குறாப்புல. இதுக்கப்புறம் நம்ம கதாநாயகன் அந்த காஷ்மீரில் எப்படி ஒரு தனி டீமை ஃபார்ம் பண்ணுறாரு, அந்த டீம் பார்த்திங்கன்னா அந்த லீகில் போய் விளாண்டு எந்த மாதிரியான பெருமைகளை கொண்டு சேர்க்க போகிறாங்க அப்படிங்கிறத சுற்றி தான் இந்த படத்தோட, அதாவது இந்த வெப்சீரிஸோட கதைக்களத்தை எடுத்திருப்பாங்க. இந்த வெப்சீரிஸை பொறுத்தளவுக்கு ரொம்ப நீட்டாக ஃபீல் குட்டாக அழகாக கொண்டு போயிருந்தாங்க. ஒவ்வொரு எபிசோடும் பார்த்திங்கன்னா அருமையாக இருந்துச்சு. வழக்கமாகவே பார்த்திங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படின்னாலே அது பார்க்கறதுக்கு ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அப்படி தான் இந்த வெப்சீரிஸும் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இந்த வெப்சீரிஸ் அப்படின்னாலே கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்ட் தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். போக போக பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்பால் டோர்னமெண்ட்டை சுற்றி வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வெப்சீரிஸ் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2-3 எபிசோட்லாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா என்கேஜிங்கான எபிசோடாக தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லாருமே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. மொத்தத்தில் ஒரு நல்ல சீரியஸ், ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாஸை விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். தமிழ் டப்பிங்கோட அருமையாக வந்திருக்கு. டெக்னிக்கலி செம்ம சவுண்டான சீரியஸ். அதனால் இந்த சீரியஸை ஃபேமிலியோட கூட ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.